ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இருப்பாயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாயிருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். நாம் செய்கின்ற எல்லா காரியத்தையும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்வதற்கு ஞானம் நமக்கு அவசியமாயிருக்கின்றது. பல அனுபவங்கள் இருக்கலாம், அநேக காரியங்களை குறித்த அறிவும் நமக்கு இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு வேண்டிய ஞானம் நமக்கு இல்லாதிருக்குமானால் நம்முடைய காரியங்களை மிக நேர்த்தியாக நம்மால் செய்து கொள்ள இயலாது. வெற்றிகரமாக நம்முடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு நமக்கு ஞானத்தை தேவன் வைத்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தையிலே கொண்டு வருவோம். எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்தில் ஒத்தாசை கேட்போம். ஒரு இருப்பாயுதம் மழுங்கலாய் இருந்தால் மிக அதிக பலனை பிரயோகிக்க வேண்டியதாயிருக்கும். ஆனால் அது கூர்மையாக இருக்குமானால் கொஞ்சம் பலனை பிரயோகித்தாலே அந்த காரியத்தை நாம் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். அதுபோல ஞானம் இல்லாத செயல்பாடுகள் மிக கடினமாக இருக்கும். ஞானத்தோடு கூடிய செயல்பாடுகள் மிக சுலபமாக இருக்கும். சிந்திப்போம், ஞானத்தோடு செயல்பட முயற்சிப்போம், வெற்றி காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு ஞானம் தேவை என்பதை இந்த காலை வேளையில் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று உம்மால் முன்னதாக நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கின்றதோ அவைகளெல்லாம் ஏற்றபடி சிறப்பாக செய்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிக பலத்தை பிரயோகிப்பதை விட மிகச் சுலபமாக உம்முடைய ஞானத்தினால் செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.